ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பலி. மருத்துவமனை தீவிர சிகிச்சையில் 2 அனுமதி. புதுவையில் விஷவாயு தாக்கி இறந்த சிறுமி மற்றும் 2 பெண்களுக்கு ரூபாய் 70 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும். முதல்வர் ரங்கசாமி உறுதி. பாலியல் வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்தியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் கழிவறை சென்றபோது விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சார்ந்த 2 பெண்கள் உட்பட சிறுமி ஒருவரை காவு வாங்கியுள்ள நிலையில் 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்தவர் 87 வயதாகும் செந்தாமரை. இவர் இன்று காலை தனது வீட்டில் கழிவறை சென்றுள்ளார். கழிவறை சென்ற சிறிது நேரத்தில் விஷவாயு தாக்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார். இதனை அறிந்த அவரது மகள் 45 வயதாகும் காமாட்சி செந்தாமரையை மீட்க செல்லும் போது அவரும் விஷவாயு தாக்கியதில் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அலறல் சத்தத்தை கேட்ட காமாட்சியின் மகள் பாக்கியலட்சுமி சென்று பார்க்கும் பொழுது அவரும் மூச்சு திணறி மயங்கி விழுந்துள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக 3 பேரையும் மீட்டனர். இதில் செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி ஆகியோர் கழிவறையிலேயே விஷவாயு தாக்கியதில் இறந்துவிட்டனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயங்கி இருந்த பாக்கியலட்சுமி உடனடியாக மீட்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 15 வயது சிறுமி செல்வராணி மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கியதில் மயக்கமடைந்தனர். இதில் செல்வராணி உயிரிழந்து விட்டார். பாலகிருஷ்ணன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கழிவறையில் அடுத்தடுத்து 2 பேர் இறந்தது குறித்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து கசிந்த விஷவாயு வீடுகளின் உள்ளே கழிவறை மூலமாக வெளியேறியதால் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதிக்கு நகராட்சி ஊழியர்கள் அந்த கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கழிவறை சென்ற போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் விஷவாயு தாக்கி இறந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயுவால் உயிரிழந்த சிறுமிக்கு ரூபாய் 30 லட்சம், இறந்த 2 பெண்களுக்கு தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்டது வருந்தத்தக்கது. பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளது. வீட்டுக்கு வீடு இணைப்பு தருவது நடைபெற்று வருகிறது. இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடந்துள்ளது. அதனால் விஷவாயு உருவாகி உள்ளது. முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கும் இதுபோன்று நடக்கக்கூடாது என்று அரசு கவனம் செலுத்தும். புதுநகரில் ஆய்வு செய்து சரி செய்யப்படும். உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம், 2 பெண்களுக்கு தலா ரூபாய் 20 லட்சமும் நிவாரணம் உடனடியாக வழங்கப்படும் என தெரிவித்தார். முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஆர்த்தியின் குடும்பத்திற்கு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு தொகையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அவரது பெற்றோரிடம் வழங்கினார். முதலமைச்சரின் பரிந்துரையின்படி புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த செல்வி ஆர்த்தியின் பெற்றோரிடம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்பிற்கான முதல் தவணையாக 50% நிதியாக ரூபாய் 4,12,500 மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமாக ரூபாய் 3 லட்சமாக மொத்தம் ரூபாய் 7,12,500 நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 9/3/2024 அன்று வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இறக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி செல்வி ஆர்த்தியின் பெற்றோரிடம் இன்று சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர்
செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். நரேந்திர மோடி 3வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றதை கொண்டாடும் விதமாக காரைக்காலில் பாஜக இளைஞரணி சார்பில் முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. நாட்டின் 18வது மக்களவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுள்ளது. நேருவிற்கு பின்னர் 3வது முறையாக பொறுப்பேற்று பிரதமர் மோடி உலகத்தின் பார்வையை தன் பக்கம் திருப்பியுள்ளார். இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் காரைக்கால் பாஜகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காரைக்காலில் உள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் பாஜக இளைஞரணி சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். முன்னதாக பிரதமர் மோடி நீண்ட ஆயுளும் நலமுடனும் வாழ வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், இளைஞரணி தலைவர் ஹரிஹரன், இளங்கோவன் உட்பட இளைஞரணி நிர்வாகிகள், மாவட்ட பாஜக பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, நேரு ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகள் மேற்கொள்ளும் பொழுது பேருந்து நிலையத்தின் உள் பேருந்துகள் வந்து செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது. மேலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் பெரும் சிரமமாக உள்ளது. ஆகையால் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க ஏதுவாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து பல ஆலோசனைகள் மற்றும் பல கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இறுதியாக பேருந்து நிலையம் மாற்றுவது சம்பந்தமாக இன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனையில் பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு உள்ளதா எனவும் மற்றும் சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறைகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா மற்றும் பொதுமக்களுக்கு ஏதுவாக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் வந்து செல்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள், மின்துறை உதவி பொறியாளர் ஜேம்ஸ் மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள், தமிழக அரசு போக்குவரத்து துறை பிரதிநிதிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மேலும் புதுச்சேரி தனியார் பேருந்து உரிமையாளர் நல சங்கத்தைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 2 சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இறந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 15 வயது சிறுமி செல்வராணி, 75 வயது மூதாட்டி செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய 3 பேரும் உயிரிழந்த நிலையில் ராஜேஷ் கண்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய 2 அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே விஷவாயு வெளியேறிய புதுநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி அப்பகுதியில் இருந்து வெளியேற்றினர். தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் நடைபெற்ற சம்பவம் குறித்து விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் போதிய பராமரிப்பு இல்லை, புதுநகர் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டத்தில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதற்கு தனியாக பைப்லைன் அமைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அப்படி அமைக்கப்பட்ட பைப்லைன்களில் பல இடங்களில் கசிவு ஏற்படுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். அதை அதிகாரிகள் குழு தொடர்ந்து கண்காணித்திருக்க வேண்டும். தவறிவிட்டதன் விளைவு இன்று 3 விலை மதிக்க முடியாத உயிர்களை நாம் இழந்துள்ளோம். புதுச்சேரி முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம் தோல்வியடைந்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முதலில் பாதாள சாக்கடை திட்டத்தை மேம்படுத்தப் போவதாக அரசு தெரிவித்தது. ஆனாலும் 50 ஆண்டுகள் கடந்த நிலையில் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. ஆகவே அரசு இதை முக்கிய பிரச்சனையாக கருதி
தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொது சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும். அரசு துறையை முடுக்கிவிட வேண்டும். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முறையாக பராமரித்தல் வேண்டும். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு ஆறுதல் மட்டும் தெரிவிக்காமல் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை திறக்க உள்ள நிலையில் வகுப்பறைகளை சுத்தம் செய்யும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதம் முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து கோடை விடுமுறை விடப்பட்டு கடந்த 6ஆம் தேதி துவங்கும் நிலையில் இருந்தது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததையொட்டி அரசு பள்ளிகளுக்கான விடுமுறை மேலும் ஒரு வாரம் நீட்டிப்பு செய்த வரும் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்க 2 தினங்களே உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளில் கல்வித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகள், மாணவர்கள் அமரும் இருக்கைகள் சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. அது மட்டுமின்றி பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணிகளில் துப்புரவு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணிகளும் முழு வீச்சில் நடைபெறுகிறது. வகுப்பறைகளில் மின் விளக்குகள், மின் விசிறி சரியாக இயங்குகிறதா என சோதனை செய்யப்படுகிறது. மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வரும்போது இன்முகத்தோடு பாடங்களை கவனிக்கும் வகையில் அனைத்து முன்னேற்பாடு பணிகளை செய்யும் வேலைகளில் கல்வித்துறை ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்க வாய்ப்புள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுமாறு போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கழிவறைக்கு சென்ற மூதாட்டி ஒருவர் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இதை கண்ட அவரது மகள் காப்பாற்ற சென்று அவரும் மயங்கி விழுந்தார். தனது பாட்டி மற்றும் தாய் மயங்கிய நிலையில் கிடந்ததை கண்ட சிறுமி அவர்களை காப்பாற்ற சென்ற போது அவரும் மயங்கி விழுந்தார். 3 பேரும் மயங்கிய நிலையில் கிடந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மூதாட்டி செந்தாமரை மற்றும் காமாட்சி ஆகிய இருவரும் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். தொடர்ந்து சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் அமைந்திருந்த கழிவுநீர் வடிகாலில் இருந்து வாயு கசிவு ஏற்பட்டு அந்த வாயு வீட்டின் கழிவறையின் வாயிலாக வெளியேறி 3 பேர் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் விஷவாயு தாக்க வாய்ப்புள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுமாறு போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒரு சிறுமி உட்பட 2 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவம் நடந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அந்த பகுதி முழுவதும் கிருமி நாசினிகள் தெளித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயத்தில் விசாரணை நடத்தி விரிவான ஆய்வு செய்து உரியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறும் பொழுது, புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியின் போது பல்வேறு இடங்களில் விஷவாயு பரவி வருவதாக பலமுறை புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த புகாரின் மீது நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது 3 பேர் இறந்திருக்க மாட்டார்கள் என்று புகார் தெரிவித்தனர். இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பதாகைகளை வைத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது சாலையோரங்களில் பதாகைகள் வைக்கப்படவில்லை. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் தற்போது விலக்கப்பட்டதும் சாலையோரங்களில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் விளம்பர பதாகைகள் விழுவதால் ஏற்படும் துன்பகரமான நிகழ்வை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை. ஆகவே சாலைகள், பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே திருமணங்கள், மத திருவிழாக்கள் காலங்களில் போக்குவரத்தை தடை செய்யாமல் குறிப்பிட்ட அளவில் பதாகைகள் வைக்க அனுமதிக்கப்படுகிறது. சாலைகளில் ஓரங்களில் தடுப்புகள் மற்றும் சாலை சந்திப்புகளில் பதாகைகள் வைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மீறி பதாகைகள் வைப்பது கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நீட் தேர்வு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் இன்று காமராஜர் சிலை ராஜா திரையரங்கம் அருகில் மத்திய அரசை கண்டித்து ஏழை எளிய SC, ST, MBC, OBC மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை குழி தோண்டி புதைக்கும் தேர்வான நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அவர்கள் 2024 நீட் தேர்வு முடிவு நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அதனை தண்ணீர் ஊற்றி அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சட்டப்பேரவையை சமூக நல அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ராசுவடியார் தோட்டத்தில் நவீன கழிப்பறை அமைக்கும் பணிகளை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ராசுவடியார் தோட்டத்தில் நவீன கழிப்பறை அமைப்பதற்கு சுமார் 54 லட்சம் ரூபாய் செலவில் நவீன சுகாதாரமான கழிப்பிடம் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதனை இன்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தம் ஆகியோருடன் சென்று பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பொதுமக்கள் கழிப்பிடமின்றி மிகவும் சிரமப்படுகிறார்கள், அதனால் துரிதமாக பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வெகு விரைவில் கழிப்பறைகளை முடித்து தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார். மேலும் அப்பகுதியில் மின்சார ஒயர் தாழ்வாக உள்ளது, மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் மின்சார ஒயரை உயர்த்தி அமைத்து தருமாறும் மின்துறை இளநிலை பொறியாளர் சண்முகத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோரிக்கை விடுத்தார். மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சென்டாக் நிர்வாகத்தை நிர்வகிக்க அனுபவம் வாய்ந்த மற்றும் உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரிகளே நியமிக்க வேண்டும் என புதுச்சேரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நல சங்க தலைவர் வை பாலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நல சங்க தலைவர் வை பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்டாக் நிர்வாக ரீதியாக அனைத்து பொறுப்புகளையும் மேற்பார்வையிட்டு சீர்திருத்தம் செய்வது புதுவை அரசின் கல்வித்துறை செயலாளர் தலைமை பொறுப்பு சேர்மனை கவனிப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்டாக் நிர்வாகம் என்பது கடல் போன்றது. நிர்வாகத்தில் ஏற்படும் சர்ச்சைகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமாளிப்பது, சீர் செய்வது கடினமானது. ஆகையால் சென்டாக் நிர்வாகத்தை நிர்வகிக்க அனுபவம் வாய்ந்த மற்றும் உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரிகளையே நியமிக்க வேண்டும். கடந்த காலங்களில் புதுவை அரசு சென்டாக் நிர்வாகத்திற்கு கன்வீனராக மருத்துவம் அல்லது பொறியியல் துறையில் பேராசிரியர் பதவியில் இருந்தவர்களே நியமித்தனர். ஆகையால் இந்த ஆண்டும் சென்டாக் கன்வீனராக மருத்துவம் அல்லது பொறியியல் துறையிலோ பேராசிரியர் பதவியில் உள்ளவர்களையோ நியமிக்க வேண்டும். மேலும் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் பின்பற்றுவது போல மருத்துவத்துறைக்கு தனி கலந்தாய்வும், பொறியியல் துறைக்கு தனி கலந்தாய்வும், கால்நடை மருத்துவம், செவிலியர் போன்ற படிப்பிற்கு தனித்தனி அமைப்புகள் மூலம் கலந்தாய்வு நடத்தினால் காலதாமதமின்றி மாணவர் சேர்க்கை நடைபெறும். மேலும் இந்த ஆண்டு செவிலியர் படிப்பிற்கு மாணவர் சேர்க்கை புதுவை சுகாதாரத்துறையால் நடத்தப்படும் பொது நுழைவுத் தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வின் முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி பொது நுழைவுத் தேர்வு நடைபெற்று வினாத்தாள் திருத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னரே செவிலியர் படிப்பிற்கு சென்டாக்கில் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காலதாமதமின்றி சென்டாக் கலந்தாய்வினை நடத்திட தகுதி மற்றும் திறமையான சென்டாக் கன்வீனரை நியமிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6585 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய். ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பலி, மருத்துவமனை தீவிர சிகிச்சையில் 2 அனுமதி. புதுவையில் விஷவாயு தாக்கி இறந்த சிறுமி மற்றும் 2 பெண்களுக்கு ரூபாய் 70 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும், முதல்வர் ரங்கசாமி உறுதி. பாலியல் வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்தியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை, அமைச்சர் லட்சுமி நாராயணன் எச்சரிக்கை. புதுவையில் அரசு அனுமதியின்றி பதாகைகள் வைத்தால் சிறை தண்டனை, மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு.